முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழ்வது திருச்செந்தூர். இக்கோயில் சுமார் 2000 3000 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில் என கருதப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரே கோயிலும் இந்த கோயில் தான். திருச்செந்தூரை பற்றி பேசும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எங்கேருந்து உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது கோபுரம். கோபுர தரிசனம் கோடி பாப விமோச்சனம். முருகப்பெருமான வழிபடுற செல்கிற வழியில் பார்த்திங்கன்னா தூண்டுக்கை விநாயகர் இருக்கார். இவரை வழிபடுறதுனால வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாக்கி தருவார். அடுத்தது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், நாழி கிணத்துல ஃபஸ்ட்டு குளிக்கணுமா இல்லை கடலில் குளிக்கணுமான்னு. ஃபஸ்ட்டு நம்ம கடலில் போய் நம்ம பாடியும் நம்ம ஹேராவையும் கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். கடலில் முகி எழுக்கும்போது நம்மளோட எல்லா பாடி கிளென்ஸ் ஆகி வெளில வருவோம். இது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, முடிஞ்சால் அந்த கடல் தண்ணியை ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதோட பச்சை கற்பூரம் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டு வீட்டில் ஃபுல்லாக தெளிச்சுட்டு தொடச்சோம்னா நம்ம பூமி பியூரிஃபிகேஷன் ஆகி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கடல் திருத்தத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு கதை இருக்குது. வர்ண பகவான் முருகன் கிட்ட சொல்லியிருக்காராம், எக்காலத்திலும் இத்திருச்செந்தூர் கடல் நீர் மக்களுக்கு, அதாவது முருகன் பக்தர்களுக்கு பாதிப்பு தராது, தீங்கு ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கார். இது சுனாமி டைம்லேயே நம்ம பார்த்துருக்கோம். எல்லா இடத்துலையும் கடல் சுனாமி அடிச்சுட்டு போகும்போது இந்த இடத்துல கடல் பொங்கி உள் வாங்குச்சு முருகரை பார்த்து. அங்கிருந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கல. முருகனோட அருள் தான். இன்றும் பலராலும் நம்பப்படுற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல முருகன் உலாவிட்டே இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. உங்களால் திருச்செந்தூர் கோயிலை தரிசனம் பண்ண முடியலனாலும் இந்த மணலில் உட்காந்துட்டு கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணாலே அவரோட அருள் கிடைக்கும்ன்றாங்க. சூர சம்மாரம் நடந்த இடம் அந்த கடலில் நம்ம கால் படுறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால் திருச்செந்தூர் போனவங்க முதல் கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நாழி கிணறு நன்னீர் தீர்த்தம் ஸ்நானம் பண்ணணும். கடல்ல இருந்து 100 அடி தூரத்தில் தான் இந்த நாளி கிணறு இருக்குது. ஆனால் கடல் நீர் உப்பாக இருக்கும். ஆனால் இந்த நாளி கடத்து தண்ணீர் உப்பு கரிக்காது. ஏன்னா இந்த கந்த புஷ்கரணி நன்னீர் தீர்த்தம் முருகன் தன் ஞான வேளால் உருவாக்கிய தீர்த்தம். இதை விட ஒரு உயர்வான தீர்த்தம் இந்த உலகத்துல கிடைக்குமா? கந்த புராணம் நடந்த யுகத்தில் இருந்து இன்று வரை எடுக்க இந்த தீர்த்தம் ஒன்றாக பெருகி வந்து கொண்டேதான் இருக்கு. இந்த தீர்த்தத்துல நீராடினால் ஞானம் உண்டாகும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் தீர்க்கும் தீர்த்தம். அவ்வளவு முக்கியமான இந்த நாழி கிணத்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் போதும், திருப்பி குளிக்க வேண்டாம். அப்படியே அந்த செந்தில் நாதனை தரிசிக்க செல்லலாம். முருகப்பெருமான் சூரனை சம்மாரம் செய்வதற்காக படை வீடு அமைத்து தங்கிய இடம். இதனால்தான் இடத்திற்கு செந்தூர் என்று பெயர். அந்த சூரனை சம்மாரம் செய்த பிறகு மீண்டும் பஞ்சலிங்கங்களை ஸ்தாபித்து சிவபெருமானை பூஜித்த திருத்தலம். இங்கிருக்கும் யானையின் பெயர் தெய்வ யானை. எம்பெருமான் முருகனின் அருளால் நம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கக்கூடிய மகாஷேத்திரம்தான் இந்த திருச்செந்தூர் க்ஷேத்திரம். இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலை கட்டின ஒரு 5 பேரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? மௌனசாமி, காசி சாமி, ஆறுமுக சுவாமி, ஸ்ரீ வள்ளி நாயக சுவாமி, தேசமூர்த்தி சுவாமி. இந்த 5 பேர் தான் இந்த கோயில் திருப்பணி செஞ்சுருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. 137 அடி உயரம் உள்ள கோபுரம், 9 நிலை வாசல். ஆனால் அவங்க கிட்ட இருந்த எல்லா காசையும் வச்சு கட்டிட்டாங்க. அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லை. அவங்க பக்தர்களை கிட்ட காசை வாங்கி தான் கட்டியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களால இந்த கோயில் கோபுரத்தை கம்ப்ளீட் பண்ண முடியல. என்ன செய்யலான்னு போது இந்த தேசமுக்கி சுவாமி முருகர்கிட்ட வேண்டும் போது முருகர் சொல்கிறாரு, நீ பன்னீர் இலையில் விபூதி வச்சு அன்னன்னைக்கு அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்து அமிச்சிடு. பட் அதை அங்கே ஓப்பன் பண்ணக்கூடாது. வெளியில் போய் விநாயகர் சன்னதியில் திறந்து பார்க்க சொல்கிறார். இதே மாதிரி அவர் டெய்லியும் வேலை முடிஞ்சப்புறம் அந்த பன்னீர் இலையில் திருநீர் வச்சு கொடுக்குறாரு. விநாயகர் சன்னதி கிட்ட போய் அந்த வேலை செய்கிற மக்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அன்னைக்கான சம்பளம் அதில் இருக்குமா. இப்படியே டெய்லி நடக்க 6 நிலை வரைக்கும் இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இதே மாதிரி விபூதியை மடித்து கொடுக்குறாரு. இந்த அதிசயம் நடக்கலை. வேலையாட்கள் பன்னீர் இலையில் வெறும் விபூதி தான் இருக்குது, பைசா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது சுவாமி போய் பெருமாள் கிட்ட முருகர்கிட்ட முறையிடுறாரு.
இந்த மிச்சத்தை நாங்கள் எப்படி கட்டு முடிப்போம், எங்களுக்கு அருள் பொழியும் போது அப்போ முருகர் சொல்கிறாரு, பக்கத்து ஊரில் ஒரு செல்வந்தர் இருப்பார், அவர் உங்களுக்கு பொருள் தருவார் சொல்லி அனுப்புகிறார். இவங்களும் போய் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், ஒரு மூட்டை நிறைய உப்பு இருக்குது, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறார். இவங்க ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறாங்க. அந்த செல்வந்தர் இதுதான் பொருள், எடுத்து செல்லுங்கன்னு சொல்கிறார். இவங்க எடுத்துகிட்டு கோயிலை ஓப்பன் பண்ணால் மொத்தமே பொற்காசுகளாக இருக்குது. அந்த பொற்காசை வச்சு தான் மிச்சம் இருந்த நிலவரையும் கோயிலோட திருப்பணி எல்லாம் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இன்னைக்கு அந்த பன்னீர் இலையின் விபூதிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். இந்த 5 சுவாமிகள்ல 3 சுவாமிகளுக்கு நாழி கிணத்து பக்கத்துல மூவர் சமாதின்னு இருக்கு. நாழி கிணத்துல குடிச்சிட்டு இவங்கள சேவிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு வரலாம். சாமியை தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி போனோம்னா வள்ளி சன்னதி இருக்கு, தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கு, பெருமாள் சன்னதி இருக்குது. பின்னாடி போனோம்னா விநாயகர் சன்னதி இருக்குது. அதுக்கு எதிரிலேருந்து பார்த்தோம்னா அந்த ஓட்டையில் நம்மளுக்கு கோபுர தரிசனம் அவ்வளோ திவ்யமாக தெரியுது. பின்னாடி சூரசம்மார மூர்த்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு நம்ம ஒரு விஷயமா பார்த்தா அந்த திருச்செந்தூர் கோயிலில் நிறைய இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ.